வாழ நினைத்தால் வாழலாம், வழியாயில்லை பூமியில் என்று வாழும் வழிமுறையையும், கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும் என்று கடவுளை காணும் வழியையும் ஒன்றாக தொகுத்து பாடல்கள் மூலம் நமக்கு வழங்கியவர் கவியரசர் கண்ணதாசன். அவரை கொண்டாடும் விதமாக சென்னையிலே ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸும் பாரதிய வித்யா பவனும் இணைந்து காலங்களில் அவன் வசந்தம் என்ற தலைப்பில் 100 நிகழ்ச்சிகளை நடத்தி மகிழ்ந்தது. 6 என நினைத்தது ஒரு 6ஆக பெருகி 100ஆக விரிந்தது. அதற்கு பிறகு கவியரசர் கடல் தாண்டி இங்கே வருவதற்கு எண்ணம் கொண்டு விட்டார். அதற்கு காரணம் நம்முடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரி திருமதி தேவி நாகப்பன் அவர்கள். ஆமாம், நியூ ஜெர்சி மாநகரில் செப்டம்பர் 15ஆம் தேதி பிராங்க்லின் மிடில் ஸ்கூல், சோமர்செட்டில் இருக்கும் பிராங்க்லின் மிடில் ஸ்கூலில் மதியம் 2:30 மணிக்கு காலங்களில் அவன் வசந்தம் அமெரிக்காவில் மலர்கிறது. இந்த சிறப்பு தேவி நாகப்பன் அவர்களையே சேரும். என்னோடு உங்கள் ஊர்க்காரர்கள், ஆளுமைகள், இசையமைப்பாளர் திரு ரமணி, பிரபல நாடக நடிகர் திரு மோகன்ராம், அருமையான பேச்சாளர் திரு முத்துக்குமார், அழகாக பாடக்கூடிய மேனகா அவர்கள், கீதா சந்திரா அவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய தேவி நாகப்பன் அவர்கள் எல்லோரும் என்னோடு உரையாடப் போகிறார்கள். கண்ணதாசனை கொண்டாடுவோம். இந்த நிகழ்ச்சியை ரம்யா அவர்கள் தொகுத்து வழங்க இருக்கிறார்கள். வாருங்கள், கவலைகளை மறப்போம், கவியரசருடைய கவிதைகளில் திளைப்போம். வாங்க வாங்க.